ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இரண்டாம் திருமணம் எப்போது நடக்கும், இதை தலைப்பு. இன்றைக்கு காலகட்டத்தில் திருமண முறிவு அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. முதல் திருமணம் விவாகரத்து பெற்று மறு திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, சகிப்புத்தன்மை, பொறுப்புகளை சுமக்கும் தன்மை, எது நடந்தாலும் சரியாகிவிடும் என்கின்ற நம்பிக்கையின்மை, இதெல்லாம் ரொம்ப மாறிக்கிட்டே வரக்கூடிய கலாச்சாரத்தை குறிப்பிடுது. நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்குறதே இல்லை. சண்டை வந்தால் வாமா நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியம் கொடுக்குற அப்பா தான் இன்றைக்கி இருக்காங்களே ஒழிய, எப்படி இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறதில்ல. இன்றைக்கி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த காலத்தில் ஒரு சண்டை நடந்ததுன்னா அந்த சண்டைக்கான தகவல் அப்பா அம்மாவுக்கு, பொண்ணை பெற்றவங்களுக்கோ பையனை பெற்றவங்களுக்கோ கிடைக்கிறதுக்கே ஒரு மாதம் ஆகிடும். அதுக்குள்ளே அவங்களே சமாதானம் ஆகிடுவாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் லைஃப் ஸ்டைல், சுட சுட லைவில் வாட்ஸ்அப் கால், வீடியோ காலை பண்ணி வச்சுட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது இமீடியட்டாக முடிவு எடுக்கிறோம். அவசரமாக முடிவுகள் எடுக்கிறனால திருமண வாழ்க்கையும் கசந்து போகுது, பிரிஞ்சு போகுது. இதெல்லாம் கால மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய சூழல்கள், ஒன்றும் பண்ண முடியாது. இது யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றமே சொல்ல முடியாது. இது காலத்தின் கட்டாயம், அப்படி தான் போகும். சரி, இப்படி விவாகரத்து பெற்று பிரிந்து விட்ட பிறகு, அல்லது கணவனை இழந்த பிறகு, அல்லது மனைவியை இழந்த பிறகு மறுமணத்துக்கு முயற்சி செய்யும்போது எந்த காலகட்டத்தில் மறுமணம் நடக்கும், எந்த வீடுகள் குறிகாட்டிகளாக செயல்பட்டு அந்த மறுமணத்தை செய்து வைக்கும் அப்படிங்கும்போது, குறிப்பாக 11ஆம் இடம் இரண்டாவது திருமணத்துக்கான மெயின் கான்செப்ட் வீடு. அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடாக 3ம் 9ம் வரும். 7ஆம் இடம் முதல் திருமணத்தையும், 11ஆம் இடம் இரண்டாவது திருமணத்தையும், 3ஆம் இடம் இளைய துணையையும், 9ஆம் இடம் மறு வாய்ப்பையும் தரக்கூடியது. பாக்கியஸ்தானம் தான் மறுபடியும் வாய்ப்பை கொடுக்கக்கூடியது. அப்போ ஒரு ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி தசாபுத்தி நடத்துகிற காலத்திலேயோ, அல்லது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி நடத்துகிற காலத்திலேயோ, 3ஆம் அதிபதி தசாபுத்தி நடத்துகிற காலத்திலேயோ, அல்லது 3ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் தசாபுத்தி நடத்துகிற காலத்திலேயோ, எப்பயுமே ஒரு கிரகம் நின்ற வீட்டின் அடிப்படையில் செயல்படுங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. 9ஆம் அதிபதி தசாபுத்தி நடத்துகிற காலத்திலேயோ, அல்லது 9ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் தசாபுத்தி நடத்தும் காலத்திலேயோ இரண்டாம் திருமணம் நடக்கும். திரும்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 11ஆம் அதிபதி தசாபுத்தி, 3ஆம் அதிபதி தசாபுத்தி, அல்லது 9ஆம் அதிபதியோட தசையோ புத்தியோ நடப்பில் இருக்கணும் மறு திருமணத்துக்கு. அதே மாதிரி இந்த வீட்டில் உங்கள் ஜென்ம ஜாதக அடிப்படையில் நின்ற கிரகத்தின் தசாபுத்திலையும் கல்யாணம். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு சிம்மலக்கண ஜாதகம். இந்த சிம்மலக்கணத்திற்கு 7 குடைய சனி பகவான் நீச்சம் 9ல், 11ஆம் அதிபதி புதன் கன்னியில் உச்சம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது 2 கல்யாண யோக ஜாதகம் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். இவருக்கு செகண்ட் மேரேஜ் எப்போ ஆகும் அப்படிங்கிறது கேள்வி வருது. ஜாதகத்திற்கு குரு மகா திசையில் புதன் புத்தி வரப்போகிற காலகட்டத்தில் நான் சொன்னேன், குரு திசையில் புதன் புத்தி வருது. புதன் புத்தியில் உங்களுக்கு மறு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி புதன் புத்தி வந்த உடனே செகண்ட் மேரேஜுக்கான ஆப்ஷன் வந்துச்சு. நல்ல படித்த புத்திசாலித்தனமான மனைவி அமைஞ்சாங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டார். இப்போ இதனுடைய சூட்சுமம் என்ன? 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற புதன், அவர் தான் 11ஆம் அதிபதி. அப்போ 11ஆம் அதிபதியுடைய புத்தியில் முதல் திருமணம் தோற்றத்தினுடைய விளைவு 2வது திருமணம் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு குருதிசையில் குரு புத்தியில் கல்யாணம் ஆகுது, குருதிசையில் சனி புத்தியில் டைவர்ஸ் ஆகிடுச்சு, குருதிசையில் புதன் புத்தியில் 2வது கல்யாணம் ஆகிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த 7ஆம் அதிபதி நீச்சம் பெற்று அவருக்கு முறையான நீச்சபங்கம் கிடைக்காத நிலையில் 11ஆம் அதிபதி புதன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 2வது திருமணத்தை பண்ணி வைக்கிறோம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த 3, 11, 9ஆம் இடத்தை குறிகாட்டும் கிரகங்கள் அந்த வேலையை செய்யும். 12 லக்னங்களுக்கு இதை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தபோது, மேச லக்னத்திற்கு சனி பகவான், புதன் பகவான், குரு பகவான் இந்த வேலையை செய்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள். இவங்க தான் 3, 11, 9ஆம் அதிபதியாக வருவாங்க. ப்ளஸ் அந்த வீட்டில் உட்கார்ற கிரகங்களும் சில நேரங்களில் அதை செய்யும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மிதுன லக்ன ஜாதகம். மிதுன லக்ன ஜாதகம் இவருக்கு 7 குடைய குரு 8ல் நீச்சம். 7 குடைய குரு 8ல் நீச்சம். 3ஆம் அதிபதி சூரியன் 11ல் உச்சம். 3ஆம் அதிபதி சூரியன்
11ஆம் இடத்துல உச்சம். இவருக்கு சூரிய புத்தி நடந்த காலத்தில் மறுதிருமணம் நடந்தது. இதில் 11ஆம் அதிபதி செவ்வாய் அவரோட புத்தியில் இல்லை, ஆனால் 11ல் உச்ச வலுவோடு இருந்த சூரிய புத்தி 3 குடையவனாகவும் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு வைக்கிறாரு. புரியுதுங்களா? அப்புறம் ரிஷபலக்கண ஜாதகத்திற்கு 9ஆம் அதிபதியான சனி, 3ஆம் அதிபதியான சந்திரன், 11ஆம் அதிபதியான குரு மறுதிருமண வாய்ப்புகளை ஏற்படுத்த காலக்காரகர்கள். இவங்களுடைய தசா புத்திகளில் இது நடக்க வாய்ப்பு இருக்கும். மிதுன லக்னத்துக்கு சூரியன், செவ்வாய் மற்றும் சனி வருவாங்க. கடகலக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் 11ஆம் அதிபதியாக வர்றதும், 9ஆம் அதிபதியாக குரு பகவான் வர்றதும், 3ஆம் அதிபதியாக புதன் வர்றதும், இந்த 3 வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்தி காலங்களிலும் திருமணம் நடக்கும். சிம்ம லக்னத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், புதன் ஒரு வேலையை செய்யக்கூடியவர், சுக்கிரன் ஒரு வேலையை செய்யக்கூடியவர், 9ஆம் அதிபதியான செவ்வாய் ஒரு வேலையை செய்யக்கூடியவர். ஸோ புதன், சுக்கிரன், செவ்வாய் மறு திருமணத்திற்கான காலத்தை குறிப்பிடும் காரக கிரகங்கள் ஆவாங்க. கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் மற்றும் செவ்வாய் 3, 11ஆம் அதிபதிகளாக வரும்போது இவர்கள் திருமணம் மறு திருமணம் செய்யும் வாய்ப்புகளையும், 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் மறு திருமணம் செய்யும் வாய்ப்புகளையும் கொடுப்பார். அந்த காலகட்டத்தில் இது நடக்கும். தசா புத்தி இந்த காலகட்டத்தில் நடக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல உட்கார்ந்த வலிமையான கோள்களும் நடத்தி வைக்கும். துலா லக்னத்திற்கு 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் மற்றும் 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் மற்றும் 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு மறு திருமணம் செய்து வைக்கும் வாய்ப்பு உள்ளவர்கள். மறு திருமணம் நடக்கும் காலத்தை குறிப்பிடுறவங்களாக அவங்க இருப்பாங்க. ஒரு துலா லக்ன ஜாதகம் 10ல் குரு உச்சம், இவருக்கு 7 கூடைய செவ்வாய் அங்கேயே நீச்சம், 10ஆம் இடத்துல நீச்சம் ப்ளஸ் திக்பலம் ப்ளஸ் நீச்சபங்கம் எல்லாமே இருந்தது. இவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 27 வயசில் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 42 வயசு அப்போ தான் டைவர்ஸ் ஆச்சு. ஆனால் 9 ஆண்டுகள் விவாகரத்து வழக்கே போச்சு. இவர் கேட்டார், சார் எப்போ தான் சார் முடியும் அப்படின்னு. நான் தான் சொன்னேன், சார் உங்களுக்கு 7ஆம் அதிபதி நீச்சம் மட்டும் இல்லை, நீச்ச பங்கமும் அடைஞ்சிடுறாரு, அவ்வளோ ஈஸியாக அவங்க கொடுத்துட மாட்டாங்க, பட் ஆனாலும் ஆகும். அதே மாதிரி இவருக்கு விவாகரத்து நடந்து மறு திருமணம் கையோடு நடந்துச்சு. இதை நடத்தி வச்சவர் குரு. அப்போ 7ஆம் அதிபதி நீச்சமான ஈஸியாக டைவர்ஸ் ஆகும். அவரே நீச்ச பங்கம் அடைஞ்சிட்டாங்கன்னா போட்டு ஜவ்வாக இழுக்கும். சில நிலைகளில் கடைசி வரைக்கும் டைவர்ஸே கிடைக்காம போனவங்களாம் உண்டு. விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிபதி சனி, 9ஆம் அதிபதி சந்திரன், 11ஆம் அதிபதி புதன், இவங்க 3 பேரும் செய்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவங்களோட தசாபுத்தி காலங்களில். தனுர் லக்ன ஜாதகத்துக்கு 3ஆம் அதிபதி சனி, 11ஆம் அதிபதி சுக்கிரன் மறு திருமணம் செய்யும் யோகத்தோடு 9ஆம் அதிபதி சூரியனும் செஞ்சு வைப்பார். மகர லக்னத்திற்கு செவ்வாய் 11ஆம் அதிபதி, குரு 3ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியான புதன், இவர்கள் மறு திருமணம் நடத்தி வைக்கும் தசாபுத்திநாதர்களாக இருப்பாங்க. இது முதல் திருமணம், தோற்றால் மறு திருமணம் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உடனே எல்லாரும் மறு திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னுலாம் யோசிக்க முடியாது. முதல் மனைவி இல்லாத நிலையில், முதல் கணவர் இல்லாத நிலையில், விவாகரத்து பெற்றுவிட்ட நிலையில் எதிர்காலத்தில் நிறைய விவாகரத்து திருமணங்கள் நடக்கிற வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுனால இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த காணொலி. கும்பலக்ன ஜாதகர்களுக்கு குருவை 11ஆம் அதிபதியாக, சுக்கிரன் 9ஆம் அதிபதியாக வர 3ஆம் அதிபதியான செவ்வாய், அப்போ சுக்கிரன் குரு செவ்வாய் இந்த மூவரும் மறு திருமணம் நடத்தி வைக்கும் காரணி கிரகங்களாக இருப்பாங்க. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 3ஆம் அதிபதி, சனி 11ஆம் அதிபதி, செவ்வாய் 9ஆம் அதிபதி, இவர்கள் யாரேனும் ஒருவர் தசா அல்லது புத்தி காலங்களில் மறு திருமணம் நடக்கும் வாய்ப்பு உண்டாகும். இதில் இந்த வீடுகளில் வலுவாக அமர்ந்த கோள்களும் அதை செய்துவிடும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு மீன லக்ன ஜாதகம் 7 கூடைய புதன் லக்னத்திலே நீச்சம், ஆனால் திக்பலம், 3ஆம் இடத்துல சந்திரன் உச்சம். இவருக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சந்திரன் தன்னுடைய அவர் பிறந்தது பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில், சூரிய திசை முடிஞ்சு, சந்திர திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை முடிஞ்சு, ராகு மகாதிசை. ராகு மகாதிசையில் மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு. ராகு மகாதிசையினுடைய கடைசி பகுதியில் சந்திர புத்தி கல்யாணம் பண்ணிக்குன்னு சொன்னேன். எக்ஸாக்டாக அதே ராகு மகாதிசையில் சந்திர புத்தியில் மேரேஜ் ஆச்சு. ஏன் சந்திரன் செஞ்சார்? அவர் 3ஆம் இடத்துல வலுத்து நிற்கிறார் சார், அந்த நேரத்தில் உங்களுக்கு வரன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி முடிஞ்சுது. அதனால் 3ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல வலுத்த கோள்களும் சில நிலைகளில் திருமணம் செய்யும். அந்த கோள்கள் வலுவாக இல்லாத நிலையில் அந்த வீட்டின் அதிபதிகளுடைய தசா புத்திகள் மறு திருமணத்திற்கான காலம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.